பலரும் எதிர்பார்த்திருந்த இந்தியாவின் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான 15 பேர் கொண்ட குழாம் அறிவிக்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 12:30க்கு இந்த குழாம் இந்திய கிரிக்கெட் சபையின் தலைமை அலுவலகத்தில் வைத்து அறிவிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் 2 மணித்தியால தாமதத்துக்கு பிறகு இந்த அணி அறிவிக்கப்பட்டது. இழுபறிகளும் தெரிவுச் சிக்கல்களும் பல இருந்ததாக கருதப்பட்ட நிலையில் இப்பொழுது ரோஹித் சர்மா தான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி குழாமுக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கும் தலைமை தாங்குகிறார். அறிவிக்கப்பட்டிருந்த இந்த 15 பேர் கொண்ட குழாம் தான் இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெற போகின்ற 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் ஆடும் என்று சொல்லி தேர்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அணித்தலைவராக எதிர்பார்த்ததை போல ரோஹித் சர்மா, ஆனால் பலரும் எதிர்பார்க்காத சுப்மன் கில் தான் இந்த அணியின் உபதலைவராக அறிவிக்கப்படுகிறார். ஆனால் டெஸ்ட் அணியில் அண்மை காலமாக உபதலைவராகவும் ரோஹித் சர்மா இல்லாத வேளையில் பதில் தலைவராகவும் கடமையாற்றிய பும்ராவுக்கும் இந்த அணியில் இடம் கிடைத்திருக்கிறது. பும்ராவின் உபாதை பற்றிய சந்தேகங்கள் பல பேருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவர் இந்த குழாமிலே தெரிவு செய்யப்படுவாரா இல்லையா என்று. ஆனால் அவருக்கும் இடம் கிடைத்திருக்கிறது. அண்மை காலமாக அணியிலே இடம்பெறாமல் போர்டர் கவஸ்கர் டிராஃபியிலும் ஆடாமல், ஆனால் 2023ஆம் ஆண்டு உலக கிண்ணத்திலே 24 விக்கெட்டுகளை எடுத்து கலக்கிய முகமது ஷமிக்கு இடம் கிடைத்திருக்கிறது. முகமது ஷமி மட்டுமில்லாமல் கடந்த நவம்பர் மாதத்தில் ஹேர்னியா சத்திர சிகிச்சை செய்து கொண்ட குல்தீப் யாதவுக்கும் அணியிலே இடம் இருக்கிறது. எனவே 15 பேர் கொண்ட இந்த குழாமிலே இடம்பெறாமல் போன துரதிர்ஷ்டசாலியாக முகமது சிராஜ் மாறியிருக்கிறார். மேலதிக வேக பதவிச்சாரராக ஹர்ஷ்தீப் சிங்குக்கும் இடம் கிடைத்திருக்கிறது. அண்மை காலமாக சர்வதேச போட்டிகளிலும் அதுபோல இடம்பெற்று வந்த விஜய் ஹசாரே கண்ட போட்டிகளிலும் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருக்கின்றார் அவர். பும்ரா இந்த 15 பேர் கொண்ட குழாமிலே தெரிவு செய்யப்பட்டாலும் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச தொடரில் அவருக்கு பதிலாக மேலதிக வீரர்களில் ஒருவராக ஹர்ஷித் ராணா கொண்டு வரப்பட்டுள்ளார். முதல் 2 போட்டிகளில் சில வேளைகளில் பும்ராவால் ஆட முடியாதிருக்கும். அவரது பூரண உடற்தகுதியை பெற்றுக்கொள்ள அவருக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்ற அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. சாம்பியன்ஸ் டிராஃபியில் பங்கு பெற்றுகின்ற 8 அணிகளும் தங்களுடைய 15 பேர் கொண்ட குழாமை பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவுக்கு முதல் அறிவிக்க வேண்டும் என்று ICC குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இந்த குழாமிலே வருகின்ற 13ஆம் தேதி வரை மாற்றங்களை செய்யலாம். கிட்டத்தட்ட இந்திய சாம்பியன்ஸ் டிராஃபி குழாமை பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தின் குழாம் தான் ஞாபகம் வருகிறது. KL ராகுல், அக்சார் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோரும் அணியிலே இடம் பிடித்திருப்பதை வைத்து அவ்வாறு சொல்கிறேன். மேலதிகமாக 4வது சகோதர வீரராக வாஷிங்டன் சுந்தருக்கும் இந்த குழாமிலே இடம் கிடைத்திருக்கிறது. 4 பிரதான பந்துவீச்சாளர்கள் மட்டுமே இந்த அணியிலே இருக்கின்றார்கள். துபாய் ஆடுகளத்திலேயே இந்தியாவின் போட்டிகள் இடம்பெறுவதால் 3 வேக பந்துவீச்சாளர்களும் ஹர்திக் பாண்டியாவும் மட்டும் போதும் என்று தேர்வாளர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். மேலதிக விக்கெட் காக்கும் துடுப்பாட்ட வீரராக அணியிலே பண்ட்டுக்கும் இடம் கிடைத்திருக்கிறது. ராகுல் தான் இங்கே பிரதான விக்கெட் காக்கும் துடுப்பாட்ட வீரராக இருப்பார் என்று சொல்லி கருதப்படுகிறது. இதுவரை காலமும் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இடம்பெறாமல், ஆனால் டெஸ்ட் போட்டிகளிலும் 2020 சர்வதேச போட்டிகளிலும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் மிகச்சிறப்பாக ஆடி வந்த ஜெய்ஸ்வால் முதல் தடவையாக ஒருநாள் குழாமிலே இடம்பெறுகிறார். சாம்பியன்ஸ் டிராஃபி குழாமில் அநேகமாக அவர் 3வது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இடம்பெறுவார். விக்கெட் காப்பாளராக சஞ்சு சாம்சன் தெரிவு செய்யப்படுவாரா என்ற கேள்வி இருந்த போதிலும் அவர் ஒருநாள் தொடராக உள்ளூர் போட்டிகளில் இடம்பெற்று வருகின்ற விஜய் ஹசாரே கிண்ண தொடரில் இம்முறை பங்கேற்காதன் காரணமாக அவருக்கான இடம் வழங்கப்படவில்லை. விஜய் ஹசாரே கிண்ணத்தின் இறுதிப் போட்டி இந்த நாளில் கர்நாடகா மற்றும் விதர்பா அணிகளுக்கு இடையில் இடம்பெறுகிறது. அந்த